Hi students, good evening. Good evening, sir. Good evening. Good evening. Okay. நான் இப்போ என்னென்றால் உங்களுக்கு அந்த மேத்ஸ் புக்கை ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணி போட்டு நாங்கள் போன கிளாஸில் இருந்து நாங்கள் படிப்போம். ஆனால் உங்களுக்கு எதுவும் கொஷின் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன கேட்கலாம். நான் திருப்பி அதை வழங்கப்படுத்துறேன் என்றால் குயிக்காக ஒரு கால் ஒரு 5 minutes ஒரு கால் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்க. இப்போ நேர்கூடண்டா என்ன? இதான ஒரு நேர்கூடு. ஓகே, நேர்கோட்டில் உங்களுக்கு தெரியும் வந்து இந்த கோணம் வந்து எவ்வளவு? 180 பாகை சார். 180 பாகை சார். வெரி குட், 180. வெரி குட். ஓகே, மற்ற வந்து என்ன சமாந்திர கோணண்டா என்ன வேணும்? 2 கோடு சமாந்திரமா இருக்கணும். அசியூம் பண்ணுங்க, இந்த சமாந்திர 2 கோடும் 2 வைங்க. சமாந்திர கோணண்டா என்ன கண்டிஷன் சொல்லுங்க அப்போ? நபிஷான சொல்றீங்களா? என்ன என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்போ? இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தால் அது வந்து சமாந்திர கோடு. அதான் வந்து இப்படித்தான் இருக்கணும் இல்லை, இப்படியும் இருக்கலாம். சாரி, இப்படியும் இருக்கலாமா? இதுவும் ஒரு சமாந்திர கோடு தான். சரியோ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து சமனா இருக்கும். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே குட். சரி, அப்போ நான் இதை டெலீட் பண்ணி போட்டு ஓகே பாருங்க, அது வந்து வந்தேன். இதில் வந்து பாருங்க, இப்போ என்ன சொல்றாரு என்றால் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்துள்ள கோணங்கள் என்னன்னு சொன்னால் இது பாருங்க, ஏபி பிடி பிசியா இருக்கு. இந்த கோணமும் இந்த கோணத்தை என்னன்னு சொல்றது சொல்லுங்க அப்போ? அவினாஷ், இந்த கோணத்தை என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்லுவீங்க? ஏபிடி. சரியோ? ஏபி சார். எஸ், ஏபிடி தான் இந்த கோணம், ஏபிடி. ஓகே, இந்த கோணத்தை என்னன்னு சொல்றது லெஜனபி? டிபிசி சார். டிபிசி. எஸ், நீங்கள் இன்னொரு மாதிரி சொன்னா சிபிடி என்று சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் சி வந்து டி வந்து சிக்கு பிராணை, அப்ப சிபிடி என்று சொன்னா பெட்டரா. ஓகே, இந்த ரெண்டு கோணத்தையும் சொல்றது அடுத்துள்ள கோணங்கள். சரியோ? ஓகே, சொல்லி பாருங்க. சேம் திங். இப்போ வந்து இப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியும் வந்து இதுவும் வந்து ஒரு அடுத்துள்ள கோணங்கள். எப்படி இருக்கும்? ஒரு ரெண்டு இந்த ரெண்டு இப்படி ஒரு 2 கோடை ஒரு கோடு உள்ளுக்குள்ள ஸ்பிளிட் வெட்டினால் அதால வார 2 கோணத்தான் சொல்றது என்ன? அடுத்துள்ள கோணங்கள். சரி, ஆனா இது வந்து சமன் இல்லை. ஓகே, இது அடுத்துள்ள கோணங்கள் வழியா அது 2 சமன் இல்லை. ஓகே, சரி, அடுத்தப்பா. ஓகே ஓகே, இங்க பாருங்க, போன கிளாஸ்ல இதையும் பார்த்துனாங்க. குயிக்கா சொல்லி போட்டு கொண்டு போறோம். ஓகே, நிரப்பு கோணம்டா என்னன்னு சொன்னால் ரெண்டு இந்த கோணத்தின் கூட்டுத்தொகை வந்து 90 இருக்கும், ஈக்குவல் டு 90 இருக்கும். அப்ப 90 டிகிரிஸா இருந்தால் அது வந்து நிரப்பு கோணம்னு சொல்றோம். இதுல பாருங்க, இதையும் கூட்டினால் 90 தானே. அப்ப என்ன சொல்றது? ஏபிசியும் பிக்யூஆரும் வந்து நிரப்பு கோண ஜோடி. விளங்குதோ? ஆமா சார். ஓகே ஓகே, கொஸ்டின் தான் சொல்லுங்க. ஓகே, மற்ற வந்து இங்க பாருங்க, இதையும் கூட்டினா எவ்வளவு வருது? 90 வருது. அப்ப இது ரெண்டும் என்ன? நிரப்பு கோண ஜோடிகள். சரியோ? இது உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? ஓகே குட். ஓகே 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 குட். இங்க பாருங்க, இதை பாருங்க, இது இன்னொன்று. மிக நிரப்பு கோணம் என்னன்னு சொன்னால் இதுண்ட கூட்டுத்தொகை வந்து 2 கோணத்தை கூட்டைக்குல அதுண்ட கூட்டுத்தொகை வந்து 180 வரும். 180 வந்தால் அதை சொல்றது என்ன? மிக நிரப்பு கோணம். இது பாருங்க, இதையும் கூட்டினா அவ்வளவு 40. என்ன நடக்குது பாருங்க, என்னோட கேஎல்எம், இங்க இருக்கு கேஎல்எம் பிக்யூஆர் ஆகிய கோணச்சோடிகள் மிக நிரப்பு கோணங்கள் ஆகும். வெரி சிம்பிள். விளங்குதோ? ஓகே, அடுத்த பாருங்க. ஓகே ஓகே, அடுத்த பாருங்க, இந்த ஒரு ட்ரூவை பாருங்க.
ரெண்டாவது பாருங்க என்ன நடக்குது. இங்க பாருங்க, இந்த கோணத்தையும் கூட்டினா என்ன 180. அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு, இவை வந்து இந்த ஏசிடியும் பிசிடியும் வந்து என்ன மிகை நிரப்பு கோணங்கள். விளங்குதோ? ஓகே, ஆமா சார். குட் ஜாப். ஓகே, அடுத்த போவோம். இது விளங்காட்டி உடனே ஸ்டாப் பண்ணுங்க சார். இதுல விளங்க இல்லை, உடனே நீங்கள் முன்னுக்கு போனாலும் சைட்லாம் உங்களுக்கு விளங்க எடுத்துக்கணும். ஓகே, சரி. இதை பாருங்க, குத்தெதிர்த்து கோணங்கள் என்னன்னு சொன்னால் 2 கோடு போட்டோம். இப்படி 2 நேர் கோடு போட்டோம். வெட்டினால் இதுவும் குத்தெதிர் கோணம். இதுவும் குத்தெதிர் கோணம். இது ஈக்குவல். இதுதான் இந்த கோணமும் சரியோ, இந்த கோணமும் சமன், குத்தெதிர் கோணம். ரீசன் இந்த கோணமும் இதுவும் இந்த போட்டன்ஸ் இதா இருக்கு, இவரும் சமன். ஏன் குத்தெதிர் கோணம், அதைத்தான் நீங்க சொல்றேன். பிடிஆரும் சரியோ எஸ்டிக்யூவும் சமன். அதே மாதிரி இவ 2 பேரும் சமன் தான். இரண்டாவது ஒரு குத்தெதிர் கோணம். சரியோ, விளங்குதோ? எனி கொஸ்டின்? ஆமா சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ. லெட்ஸ் மூவ் டு அதர் ஒன். ஓகே, இவருங்க நான் முதல் பார்த்த மாதிரி சமாந்திர கோடம். இவருங்க இது ரெண்டாவது வழியா பிரிண்ட் பண்ண வழியா வருது. இந்த பேனி ஆளுகிற வழியால எனக்கு சமாந்திர கோடு நேர வரையில சொல்லி இவருங்கோ இந்த டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா சமனா இருக்கும். அதுதான் சமாந்திர கோடுகள். சரியோ, இது வந்து இப்போ இரண்டு வச்சால் இது வந்து 2 இந்த டிஸ்டன்ஸ் சமனா இருந்தா தான் சமாந்திர கோடு. ஓகே, குட். ஏபி சமான். ஓகே, இப்படிதான் எழுதுறது. எஸ், ஓகே, அது சொல்லுங்க. உங்களுக்கு இது என்னென்றால் உங்களுக்கு எப்படி எழுத போறீங்க, ஏபியும் பிசி சமாந்திர கோண்டாண்டா ஏபி ஏபி சமாந்திரம். ஓகே, சிடி. ஏபியும் சிடி சமாந்திர கோண்டா இப்படித்தான் நீங்க எழுதும். ஏபி சமாந்திரம் சிடி. ஓகே, எஸ். ஓகே, அடுத்த டாபிக் போவோம். இந்த எக்ஸசைஸ் போன முறை செய்தனாங்க. ஓகே, ஓகே. அப்போ என்ன சொன்னா நாங்கள் புதாக்களுக்காண்டி ஒரு கால் குயிக்கா ஒவ்வொரு கணக்கை செய்வோம். கோகில் இதை சொல்றீங்களா? இதுல வந்து நிரப்பு கோண சோடி ஒன்று சொல்லுங்க அப்பம். அப்பதான் புதாக்கள் விளங்கும். சொல்லுங்க. ஓகே, ஏபிசி இந்த கோணம். எஸ், GHI. ஓகே. ஏன் சொன்னீங்க நிரப்பு கோணம் வந்து ரெண்டும் கோணச்சோடிகள்? சார் அது ரெண்டையும் கூட்டினா 90 பாகை வரும் சார். அப்ப நிரப்பு கோணச்சோடி மொத்த இது வந்து 90 பாகை சார். வெரி குட், வெரி குட். விளங்குவ மாட்டாங்களுக்கு இந்த ரெண்டையும் ஏபிசியையும் GHIயையும் கூட்டினால் 90 டிகிரி வார வழியால அவை 2 நிரப்பு கோண சோடிகள். ஓகே, லெஜனவி சொல்லுங்க. அடுத்த இன்னொன்று சொல்லுங்க, எனக்கு இன்னொரு சோடி சொல்லுங்க அப்போ. ஓகே சார். JKL. ஓகே, JKL. இதுவும் எதுவும் சொல்றீங்க? STU சார். எஸ், ஓகே, STU. எஸ், தட்ஸ் கரெக்ட். ஏன் ரெண்டையும் கூட்டினால் இந்த இதுவும் வந்து நிரப்பு கோணம். ஏன்னு சொன்னால் அவை ரெண்டையும் கூட்டினால் 90 டிகிரி. ஓகே, ஓகே. மற்றது 6 ஆனா நீங்க சொல்றீங்களா? இன்னொன்று சார் EDFும் MON. ஓகே, என்ன சொன்னீங்க? ADFா DEF? ஓகே, ஓகே. இதுவும் செய்தால் எஸ், தட்ஸ் ரைட். ஏனென்றா ரெண்டையும் கூட்டினா என்ன உங்களுக்கு 90 பாக வரும். சரிதானே? ஓகே, இப்போ நரேஷ் உங்களுக்கு விளங்குதா? ஷாபானிகா விளங்குதா? மற்றது அபினாஷ் விளங்குது. ஓகே, கவிஷாலினி விளங்குதா? சார் விளங்குது. ஓகே, நவிஷா விளங்குதா? விளங்குது சார். ஓகே, குட் ஜாப். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. அப்புறம் என்னன்னா அங்கால நாங்கள் பின்னி கொஞ்சம் கஷ்டமான போகிறோம். அப்போ நீங்கள் ஈஸியானதை முதலே கேட்டு போடுங்க. ஓகே, இதுல வந்து ஓகே இப்போ
சரி லெஜன் இதை சொல்லுங்க அப்போ நிரப்பு கோணம் ஒன்றை சொல்லுங்க இதுக்கு கோடி சோடிகள் 4 இருக்காம நீங்கள் ஒன்றை சொல்லுங்க இந்த ஓகே ஒரு சார் இதுல சொல்லுங்க அப்போ என்ன கண்டிஷன் என்ன உங்களுக்கு நிரப்பு கோண சோடி என்ன QPS சார் ஓகே என்ன சொன்னீங்க பி திருப்பி சொல்லுங்க QPS சார் QPS okay yes QPS RSQ சார் RSQ perfect yes ஏன்னு சொன்னால் பெண்ணின் கூடுதல் 90 ஓகே காபிஷானி நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களோ ஒரு ஷோடு சொல்றீங்களா நிரப்பு கோணம் ஓ சார் ஓகே PQS சார் PQS எஸ் இது SQR சார் SQR எஸ் வெரி குட் ஏன்னா ரெண்டின் கூடுதல் வந்து 90 பாக்கை அபினாஷ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களோ ஒரு நிரப்பு கோண சோடி ட்ரை பண்றீங்களா ஓகே சார் சொல்லுங்க அப்பம் PSQ PSQ எஸ் QSR வெரி குட் விளங்க இரண்டு இந்த இதுவும் வந்து உங்களுக்கு நிரப்பு கோணம் ஓகே இதே இது வெரி குட் ஓகே இப்போ அடுத்து என்ன ஓகே நாங்கள் வந்து அடுத்து என்ன செய்ய போறோம்னா மிக நிரப்பு கோணத்தை பார்ப்போம் சரியோ மிக நிரப்பு கோண சோடிகள் ஓகே நரேஷ் இதை சொல்லுங்க அப்ப மிக நிரப்பு கோணம் ஒரு சோடி சொல்லுங்க மிக நிரப்பு கோணம் திருப்பி சொல்லுங்க கோணம் QRS கோணம் QSP எஸ் என்ன ரீசன் என்ன காரணம் ஏன்னா மிக நிரப்பு கோணச்சோடிகளின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகை சார் எஸ் வெரி குட் ஓகே மற்ற திலானி நீங்க ஒண்ணு சொல்றீங்களா மிக நிரப்பு கோணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா ஒரு கோணச்சோடி சொல்றீங்களா இதுல வந்து உங்களுக்கு தெரியும் மிக நிரப்பு கோணம் என்ன 2 கோணத்தை கூட்டினால் 180 வரணும் அதான் மிக நிரப்பு கோணம் QPS ஓகே வெரி குட் எஸ் அதுவும் இன்னொன்னு தேவை உங்களுக்கு ரெண்டு கோணம் இல்லை அப்ப QRS இவரையும் ஓகே இதையும் கூட்டினால் உங்களுக்கு தெரியும் என்ன 180 அப்ப இந்த QPS QRS கூட்டினால் உங்களுக்கு என்ன 180 வரும் சரியோ கரெக்ட் ஓகே இப்ப இந்த கேள்வி அன்றைக்கு நாங்க செய்யல இது மூன்றாவது கேள்வி செய்யல ஓகே கேள்வியை வந்து ஒரு ஆள் எனக்கு வாசிங்க வாப்பம் மோகன பிரதாத் நீங்களோட கேள்வியை வாசிங்களா இருக்கா என்ன மூன்றாம் கேள்வியா இருக்க சொல்றீங்களா என்ன கேட்கணும் CDEF ஆகிய நேர்கோட்டு துண்டங்கள் ஒரு புள்ளியில் இடைவெட்டுகின்றது அதில் உள்ள தகவல்கள் கேட்ப ஓகே எஸ் ஓகே சரி ஓகே அப்போ மோகன பிரதா முதலாம் கேள்வி ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களோ இதை ட்ரை பண்ண பார்க்க போறீங்களோ ஏயின் மூலம் காட்டப்படும் கோணத்தின் பெருமானத்தை காண்க இரண்டான இந்த கோணத்தை கேட்கிறார் மோகன பிரதா ஓகே இப்ப இந்த கோணமும் எந்த கோணம் சமன் சொல்லுங்க அப்பம் உங்களுக்கு தெரியுமோ ரெண்டு கோடு படுத்தினா சொல்லுங்க எஸ் சொல்லுங்க BUF சார் பி எஸ் இந்த கோணம் ஆமா சார் ஓகே என்ன ரீசன் மோகன பிரபாத் என்ன காரணம் குத்தெதிர்கோணம் இல்ல குத்தெதிர்கோணம் இங்க பாருங்க இந்த கோடு என்ன லெட்ஸ் சே இது வந்து EF சரியோ அடுத்து நடந்தது இது வந்து DC அவர் இது வந்து 30 தாரேன் ஓகே இது வந்து 30
அப்ப இது வந்து ஏண்டு தாரா வேக்கு எவ்வளவு வருமோ பிரதர் 30. சரியோ? ஆமா சார். என்ன காரணம் என்றால் ஆ. குத்தெதிர் கோணங்கள். ஓகே சரி. ஓகே கோகில் அடுத்த சொல்லுங்க அப்போ பி ஈக்குவல் டு டி ஆக இருப்பதற்கான காரணம் என்ன? பியும் டி. சரி இது வந்து பி, இது வந்து டி. சார் குத்தெதிர் கோணம் வெரி குட் வெரி குட். எஸ் எஸ் குத்தெதிர் கோணங்கள். எஸ் சரிதானே. அடுத்த வந்து திக்ஷானா நீங்க சொல்றீங்களா இது டிஎன் பெருமானத்தை காண்க. டிஎன் இங்க இருக்கு, இது இந்த பெருமானத்தை காணணும், இந்த பெருமானம். அப்ப என்ன செய்யணும் நீங்கள்? அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து ஏபி ஒரு நேர்கோடு. என்ன செய்யலாம்? நேர்கோட்டு கோணத்தை பாய்க்கலாம். நேர்கோட்டு கோணம் எவ்வளவு? 180. எஸ் அப்ப என்ன செய்யலாம்? இந்த டி இது பிளஸ் இது பிளஸ் இது ஈக்குவல் எவ்வளவு? டி ஓகே பிளஸ் டி பிளஸ் 30 ஈக்குவல் எவ்வளவு? 180 பாகை. 180 பாகை. அப்ப உங்களுக்கு என்ன? 2D ஈக்குவல் டு எவ்வளவு? 30 பாகை. இங்கால கழிச்சிங்க என்றால் 180 மைனஸ் 30 150. இப்ப டி எவ்வளவு சொல்லுங்க அப்போ? 75 பாகை. 75 பாகை. வெரி குட் வெரி குட். சரியோ? ஓகே சரி. அடுத்தது லெஜனவி இதை சொல்லுங்க. பி இந்த பெருமானத்தை காணுங்க. பி எப்படி காணலாம்? பி பி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? 75 பாகை. இது டி. கேட்கிறேன் என்ன மாதிரி இருக்கும்? இது ரெண்டும் என்ன சொல்லுங்க? இது ரெண்டும் என்ன கோணம்? டி குத்தெதிர் கோணம் சார். அதனால டியும் பியும் குத்தெதிர் கோணனால பியோட்டு பெருமானம் 75 வந்துரும் சார். வெரி குட். எஸ் ஓகே. அடுத்த வந்து ஓகே ஓகே திலானி நீங்க சொல்ல போறீங்களா? சிக்கு என்ன வரும்? இந்த சி 75 சார். ஏன் 75 சொல்றீங்க? உங்களுக்கு தெரியும் வந்து இந்த கோணமும் இந்த கோணம் சமனேன் குத்தெதிர் கோணம். சரிதான். வெரி குட் வெரி குட். ஓகே அடுத்த கம்பி போவோம். எதுக்கு கொஸ்டின் இருக்கும் இதுல? கவிஷாலினி, நோ சார். மானிகா, No, sir. நரேஷ். ஓகே ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடாது. கொஸ்டின் சார் கொஸ்டின் சொல்லுங்க, உங்களுக்கு திருப்பி வழங்கப்படுது. ஓகே ஓகே சரி. அடுத்த கேள்வி போவோம். நாங்கள் இது அன்றைக்கும் பார்த்து நாங்கள் திருப்பி இருக்கா குயிக்கா பார்ப்போம். இவங்க சமாந்திர கோடுகளை பற்றி பார்ப்போம். 4ஆம் கேள்விக்கு உருவில் காட்டப்படும் சமாந்திர கோடுகள் கோட்டு சோடிகள் 3 தருக. ஓகே உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன். இது பாருங்க ஏபியும் சரியா பிடியும் வந்து ஒரு சமாந்திர கோடு. சரியோ? இதுவும் இதுவும் ஆனா சரிதானே, இதுவும் ஒரு சமாந்திர கோடு. ஓகே அப்ப நரேஷ் நீங்க சொல்லுங்க இன்னொரு சமாந்திர கோடு சொல்லுங்க. அப்ப எனக்கு ஏபி இடிக்கு சமாந்திர கோடு. எஸ் வெரி குட். ஓகே எஸ் ஓகே எஸ். நவிஷானா இன்னொன்று சொல்லுங்க. நீங்கள் AE சமன் BD. ஓகே அது முதலும் பார்த்தேன். எஸ் ஓகே தட்ஸ் ஓகே. எஸ் ஓகே AEB. எஸ் ஓகே. நவிஷானா இன்னொன்று சொல்லுங்க. அப்போ சமாந்திர கோடு உங்களுக்கு வரைஞ்ச இருக்கு ஏடி சமாந்திரம் பிசி. சரியும்? ஓகே குட். ஓகே நாங்கள் அடுத்த போவோம். இப்போ என்னவாம்? ஒரு நேர்கோடின் மீது ஏபியின் மீது ஓ இருக்கிறதா? இந்த இருக்கு ஓ. சரியும்? இந்த ஏபி என்ற கோட்டின் மீது ஒரு புள்ளி இருக்கான் ஓ. என்ன சொல்ல வரார் என்றால் இந்த ஏஓபி என்ற கோணம் வந்து 180. நாங்கள் முதலே பார்த்துட்டோம். இதுதானே உங்களுக்கு தெரியும் வந்து இந்த கோணம் வந்து 180 இருக்குமா?
ஓகே இது வந்து இந்த கோணம் வந்து உங்களுக்கு 180 பாகையா இருக்கு. ஓகே அது நம்ம ஏன் இது வந்து ஏஓபி ஒரு நேர்கோடுன்ற வழியால சரி இது ஒரு நேர்கோடு என்றால் இந்த இது வந்து 180 பாகை அதான் இதுல சொல்றேன். சரியோ அங்கால போவோம். ஓகே இது சரி இவருங்கோ இது என்ன சொல்றாரு என்றால் இவர் ஏஓசி பிஓசி அவர் ரெண்டு பேரும் வந்து சொல்றாருன்னா அடுத்துள்ள கோணச்சோடின்னு சொல்றேன். ஏன் அடுத்துள்ள கோணச்சோடின்னு சொன்னால் இந்த ஏஓபி என்ற கோட்டை சிஓ வந்து வெட்டு இப்ப என்ன நடக்கும் இந்த கோணமும் வந்து அடுத்துள்ள கோணச்சோடி. சரியோ விளங்குதா? ரைட் லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட். sir. ஓகே குட் ஜாப். ஓகே லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். பட் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் வந்து இவங்க ஏஓசியையும் சரியோ பிஓசியையும் கூட்டினா 180. ஏன் உங்களுக்கு தெரியும் வந்து இது ஒரு நேர்கோடு. சரிதான் இது ஒரு நேர்கோடுன்றபடியால ஏஓசி பிளஸ் பிஓசி ஈக்குவல் எவ்வளவு 180. சரியோ ஓகே அங்கால போவோம். ஓகே இங்க பாருங்க சொல்றார் வந்து ஒரு நேர்கோட்டின் மீது அமைந்திருக்கும் அடுத்துள்ள கோணங்கள் கூட்டுத்தொகை 2 செங்கோணங்கள் ஆகும். செங்கோணம் என்றா என்னென்றால் 90. சரிதான் இது வந்து 90. அப்ப என்ன 2 என்ன 2ஆல பெருக்கும் இப்ப எவ்வளவு 180 தான் இப்படி சொல்ல வார. சரிதான் 180 தான் சொல்றது என்னண்டு 2 செங்கோணம் என்று சொல்றது. சரியோ விளங்குதா? ஓகே ஆமா சார். குட் ஜாப். ஓகே இங்க பாருங்க அடுத்தது இது என்ன சொல்ல வராருன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஏஓபி என்றது வந்து ஒரு நேர்கோடு. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஏ என்ற கோணம் பிசிடி 4ஐயும் கூட்டினால் உங்களுக்கு எவ்வளவு வரும் 180 வரும். அதான் இதை காட்டுறேன். சரிதான் அது வந்து வெரி சிம்பிள். சரியோ ரைட் அதான் என்ன சொல்றார் ஒரு நேர்கோட்டில் அமைந்திருக்கும் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. பாத்தீங்களா அடுத்துள்ள கோணம் ஏன் அடுத்துள்ள கோணம் பாருங்க ஏயும் பியும் அடுத்துள்ள கோணம் என்ன ஏன் இந்த கோடு வந்து வெட்டு இந்த என்ன கோடு இந்த கோடு வந்து வெட்டு இந்த கோடு வந்து வெட்டுற வழியால என்ன ஏயும் பியும் அடுத்துள்ள கோணம் இந்த கோடு வந்து இதுல வெட்டுறதால சியும் டியும் ஒரு அடுத்துள்ள கோணம். சரியோ சரி அதுக்கு அடுத்த போ. சரி இங்க பாருங்க ஓகே இது வந்து ஓகே அவினாஷ் சொல்றீங்களா ஏன் இதுக்கு எக்ஸுக்கு என்பது வந்தது? சார் ஒரு நேர்கோட்டை வந்து ஒரு கோடு வந்து இடைவெட்டி இருக்கு சார். இடைவெட்டில சார் ஒரு புள்ளியில இருந்து எடுத்திருக்கு சார். அந்த புள்ளிக்கு அடுத்துள்ள ஒரு அடுத்துள்ள கோணத்துட்டு பாகை வந்து சார் 100 பாகை சார். ஒரு நேர்கோடு பாகை வந்து 180. அப்ப எக்ஸ் பாகையை காணணும்னா 180ல இருந்து 100 கழிக்கணும் சார். அப்ப எக்ஸ் சமன் 80 சார். வெரி குட் ஆன்சர். வெரி குட். எஸ் வெரி குட். வெரி குட். தேங்க்யூ. வெரி குட். எல்லாரும் விளங்குதா? வெரி குட். ஓகே வெரி குட். ஓகே ஓகே சரி இதார் சொல்ல போறீங்க இந்த கேள்வியை பார்ப்போம். நாங்கள் அதை ஆன்சரை பார்ப்போம். என்னண்டு எப்படி வரும் ஒரு நேர்கோடு இது வந்து எக்ஸ் ஓகே இது வந்து 2x இது வந்து 30. அப்ப எக்ஸின் பிரமாணத்தை காணும். நரேஷ் நீங்க சொல்லிடுமா எக்ஸின் பிரமாணம் எப்படி காணுங்கண்டு? இது வந்து எக்ஸ் சார் ஒரு நேர்கோட்டு வந்து 180 பாகை சார். எஸ் அப்ப என்ன எழுதுவீங்க? இங்க எக்ஸ் ஆக 30 பாகை 180 பாகை சார். ஓகே அப்ப எக்ஸ் பிளஸ் 2x எக்ஸ் கூட்டல் சக சமன் 180 பாகை சார். 180. வெரி குட். ஓகே அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? இதையும் கூட்டினால் 3x 3x சார். அங்கால 30 கொண்டே கழிச்சிங்கண்டா இது 180 வரும். 180 30 கழிச்சால் 150 பாகை சார். ஓகே எக்ஸ் எவ்வளவு வரும்? 180 50 பாகை. இதானே இந்த பாகை என்றா என்ன செய்யணும்? மேல வந்து நீங்கள் இப்படி போடணுமா 3 வரும். எவ்வளவு வரும் உங்களுக்கு? 50 வரும். வெரி குட். ஓகே 50 பாகை சார்.
எஸ் x7 வந்து 50 பாகை. வெரி குட், எல்லாருக்கும் விளங்கி. எஸ் ஓகே, அங்கால போவோம். சரி, இதை பாருங்க ஒரு கால். யார் சொல்ல போறீங்கள்? லெஜனவி. ஓகே, திக்ஷானா நீங்களும் இதை சொல்ல வேணுமா? இதை சார் நாம் ஏக்யூஆர் வந்து சொல்றேன் சார். லெஜனவி. ஓகே ஓகே, இது வந்து என்ன, ஏக்யூஆர் வந்து 70 டிகிரிஸ் தான். ஓகே, என்ன சொல்றார்? பிக்யூஇன் இருகுறாக்கி கியூபியா. அப்ப இருகுறாக்கின்னு என்ன மீனிங்? அது போன முறையும் பார்த்துனாங்க. என்ன நடக்கும்? கியூபி வந்து இருகுறாக்கின்னா உங்களுக்கு தெரியும், வந்து இது எக்ஸ் என்ன, இதுவும் எக்ஸ், ஆமா இது சார். வந்து இருகுறாக்கி. அப்ப ஏக்யூபியின் பெருமானம் அங்க இருக்கு. இது ஏக்யூபியின் பெருமானத்தை என்னன்னு காணுங்கள்? சார் அங்க எக்ஸ் எக்ஸ் 70ன்னு கொடுத்திருக்காங்க சார். அப்ப எக்ஸ் கூட்டல் எஸ் எக்ஸ் 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 கூட்டல் 70 பாகை சமன் 180 பாகை சார். 180. இப்ப அங்க நமக்கு 2 எக்ஸ் கொடுத்திருக்காங்கனால சார் 2 எக்ஸ கூட்டினா 2 எக்ஸ் வரும் சார். எஸ் கூட்டல் 70 பாகை சமன் 70 பாகை சார். 180ல இருந்து 70 கழிக்கணும். அப்ப 110 பாகை சார். 2 எக்ஸுக்கு 110னா ஒரு எக்ஸுக்கு காங்கணும் சார். ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? 110 2ஆல பிரிக்கணும் சார். எஸ் 55 பாகை வரும் சார். வெரி குட் வெரி குட், எல்லாரும் விளங்குதா? அதுங்க நீங்கள் ஆமா அந்த சார். ஓகே நீங்கள் அந்த ஏக்யூபி என்று போடாமல் என்னெல்லாம் ஏக்யூபி பல என்னெல்லாம் எக்ஸ் என்று போடலாம், இல்லை y என்று போடலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்புறம் என்னோட ஆன்சரை ஏக்யூபி ஈக்குவல் டு 55 போடும். ஓகே, நல்ல 55 போடும் இதானே? ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது வந்து கோகில், இதை சொல்றீங்களா? இந்த முதலாவதுக்கு எவ்வளவு வேற என்ன வருமாண்டு குயிக்கா? ஓகே சார். சார் ஏசிபி வந்து ஒரு நேர்கோடு சார். நேர்கோடு பருமன் வந்து 180 பாகை சார். எஸ் அப்ப ஏசிடி வந்து 90 பாகை கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து பிசிடி இது விட்டு பகையை காங்கணும். அப்ப நம்ம 180ல இருந்து 90 கழிச்சா மீதி 90 பாகை. அப்ப ஏ சமன் 90 பாகை சார். வெரி குட் வெரி குட். ஓகே, அப்படிதான் வரும். A + 90 சரியான ஆன்சர். வெரி குட். 90 உங்களுக்கு தெரியும் 180. ஏன்? அது ஒரு நேர்கோடு. ஏபி என்பது ஒரு நேர்கோடு. அப்ப எனக்கு A ஈக்குவல் எவ்வளவு? 90 பாகை வரும். வெரி குட் ஆன்சர். வெரி குட். ஓகே, எல்லாரும் விளங்குதோ? ஓகே, திலானி அடுத்த சொல்லுங்க. ஓகே திலானி சார். சொல்லுங்க. ஓகே, ரெண்டாம் கேள்வி சொல்லுங்க. அப்ப இது எப்படி வரும்? ஒரு நேர்கோட்டு விட்டு பருமன் வந்து சார் 180. எஸ் ஏபி பீட் வந்து 180 சார். அப்ப ஏபி எக்ஸ் 108 இருந்துச்சுன்னா 180ல இருந்து 108 கழிச்சா பி சமன் 72 சார். 72. எஸ், வெரி குட் ஆன்சர். வெரி குட். நல்ல ஸ்டெப்ஸ். ஓகே, எல்லாரும் விளங்குதோ? ஓகே, அடுத்த அபிஷாலி அடுத்த சொல்றீங்களா? இதை சொல்றீங்களா? எப்படி வருமானு சிஏ காணும். என்னென்னு காணலாம்? சார் நேர்கோடு பருமன் வந்து ஏடிபி வந்து ஒரு ஓகே, பொறுங்க. கவிஷன் சொல்லட்டும். அடுத்து வாங்க ப்ளீஸ். ஓகே, கவிஷன் சொல்லுங்க. நேர்கோடு பருமன் சார் 180 பாகை. இதுல ஏற்கனவே ஒரு செங்கோணமும் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 20 பாகை ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப செங்கோணம்னா 90 பாகை சார். அதோட 20 பாகை கூட்டணும். எஸ், இப்படிதான் அந்த ஸ்டெப்ஸ் என்ன சொல்லுங்க. என்ன? 90 + C + 20 ஈக்குவல் எவ்வளவு? 180 பாகை சார். ஓகே, அடுத்து என்ன செய்வீங்க? 90ஓட 20 கூட்டி 110 பாகை பிளஸ் சின்னு போடணும். ஓகே ஓகே, அப்ப நான் 180 - 110. 180 பாகை மைனஸ் 110 பாகை
எஸ் சி சமன் 70 பாகை சார். 70. வெரி குட் ஆன்சர், வெரி குட் ஸ்டார். ஓகே ஓகே, எல்லாரும் விளங்குதோ? சரி, ஓகே சார் கௌஷால். ஓகே ஓகே ஆமா ஓகே கௌஷால், நீங்களா அம்மா கஜய்? ஓகே, நீங்களே சொல்லுங்க 4ஆம் கேள்விக்கு. ஓகே சாரி, நபிஷா. ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. இது 4ஆம் கேள்விக்கு என்ன மாதிரி செய்வீங்க? AQB வந்து ஒரு நேர்கோடு. அப்ப வந்து எஸ் அதுக்கு 2x இருக்கனால 2x ஓகே பிளஸ் 80 2 பேரும் 80 180 180 வரும். 2x சமன் 180 எஸ் 2x எவ்வளவு 2 பேரும் 180 180 இருந்து 80 கழிக்கும். மைனஸ் 80 வரும். இப்ப 2x 100 2x ஈக்குவல் டு 100 வரும். எஸ் 100 ஈக்குவல் எவ்வளவு? ரெண்டால அப்ப எஸ் x சமன் ஈக்குவல் 50 வரும். 50. வெரி குட், வெரி குட், குட் குட் ஸ்டார்ட். எஸ் குட் ஸ்டார்ட். ஓகே பாப்பா இதை சொல்லுங்க அப்போ. அப்படியே 5வது சார் நேர்கோடு பருமன் சார் 180 பாகை சார். இதுல வந்து எஸ் ஏற்கனவே ACL வந்து 30 பாகை கொடுத்திருக்காங்க சார். அப்ப 2 போடுங்கள் அடுத்து வந்து 30. 2 போடுங்கள் 30 பாகை பிளஸ் 90 கூட்டல் பாகை. 90 பாகை சார். எஸ் கூட்டல் M சார். ஓகே M சமன் 180 பாகை சார். ஓகே 90 30 கூட்டினா சார் 120 பாகை சார். 120 வரும். எஸ் அப்ப என்ன 180 மைனஸ் 120 என்று வரும். அப்ப எம்பி கொண்ட எவ்வளவு? 180 கழிக்கணும் சார். ஓகே எவ்வளவு வரும்? 60 வரும். 60 சார். சரிதானே? வெரி குட், வெரி குட் ஆன்சர். M தேங்க்யூ. சமன் 60 சார். 60 பாகை. எஸ் எஸ் ஓகே அண்ட் ஓகே சரி. அடுத்த இது யார சொல்ல போறீங்க? ஓகே சார் அவினேஷ் வாங்க. நரேஷ் நீங்க அடுத்த வாங்க. அவினேஷ் வாங்க. ஓகே சாரி, இதை சொல்லுங்க 6வது. நரேஷ் சார் அடுத்த ஒரு சொல்லுங்க. நேர்கோட்டின் கூட்டுத்தொகை வந்து எஸ் சார் 180. ஓகே அப்ப வந்து இங்க வந்து எக்ஸாவே கொடுத்திருக்கனால நாம எக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். எக்ஸ் ஓகே அப்ப என்ன 2x எவ்வளவு இருக்கு? எல்லாம் எக்ஸ் வச்சு எவ்வளவு இருக்கு? 2 3 4 5. எத்தனை எக்ஸ் எக்ஸ் இருக்கு? இருக்கு சார். 5 5 எக்ஸ் எக்ஸ் இருக்கு. ஈக்குவல் எவ்வளவு? சமன் 180 பாகை சார். 180. ஓகே எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு? எக்ஸ 180. காண்றதுக்கு சார் 180 5ஆல பிரிக்கணும் சார். ஓகே என்னண்டு வரும்? 13 15 3 மிச்சம். அப்ப 36 பாயிண்ட் வரும். சரிங்களா? 36 பாகை வரும். ஓகே குட் ஜாப், தேங்க்யூ. ஓகே நரேஷ் நீங்க வாங்க அடுத்தது. சரி இதை சொல்லுங்க அப்போ. வாசிங்க அப்போ. உருவில் ABC ஒரு நேர்கோடாகும். கோணம் DBC சமன் 36 பாகை எனின் கோணம் ABD இன் பெருமானம் கோணம் DBC இன் பெருமானத்தின் 4 மடங்கு என காட்டுக. எஸ் ஓகே அப்ப என்ன செய்யணும்? நீங்கள் ஏபிசி காணும். சார் ஏபி ஓகே ஏபிடி என்று காணுங்கள். இதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் போடுங்க சிம்பிளா. உங்களுக்கு என்ன தெரியும்? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னடா போடுங்கள் 36 நீங்கள் என்ன போடுங்கள் 180. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 36 கழிக்கும். 136 கழிக்கும் சார். எவ்வளவு வரும்? 40 சார். 144 பாகை சார். 144. ஓகே எஸ் அப்ப என்ன கேட்கிறார்? 4 மடங்குன்னு கேட்கிறார். அப்ப என்ன செய்யணும்? நீங்க எக்ஸ வந்து 4ஆல் பிரிச்சுட்டா என்ன நடக்கும்? அதை 4ஆக பிரிச்சு 36 பாகை வருதான்னு பார்க்கணும்.
yes 36 பார்க்கணும். அது 36 தானே? 4ல 4 ஒரு முறை, 14ல 4, 4ல எஸ் பாருங்க, முன்னாங்க 12, 2 இங்கால வரும். அப்ப 24, 24ல 4, 6 முறை. அப்ப சரிதானே? இப்ப இது வந்து இந்த டிபிசிட 4 மடங்கு. ஏபிடி என்ற கோணம் வந்து டிபிசிட 4 மடங்கு. ஏனென்றால் நாங்கள் 4ஆவது பிரிக்க வந்துருக்கு. சரியான விட வந்துருக்கு. சரியோ? குட் ஜாப். ஓகே, நாங்கள் ஓகே அடுத்த சார். போவோம். ஓகே, இதை வந்து யார் சொல்றீங்க? சிக்ஸானா இதை ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஓகே சார். மாசிமோ உருவில் உள்ள தகவல்களுக்கேற்ப PBR ஒரு செங்கோணம் என காட்டுக. PBR. ஓகே, சரி, என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்க. அப்போ என்றால் என்ன? இது வந்து ஒரு நேர்கோடு. அப்ப என்ன எழுதலாம்? X எக்ஸ்சேஞ்ச் ஏத்தினால் அப்ப 2x பிளஸ் 2y ஈக்குவல் எவ்வளவு? 180 180. அப்ப என்ன நடக்கும்? இதுக்கு சேரமா 2 வழியில் எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? x பிளஸ் y 180 பிரிக்கணும். பிரிக்கணும். எஸ் எஸ் அந்த ஸ்டெப்ஸ் y ஈக்குவல் எவ்வளவு? 180. x பிளஸ் y ஈக்குவல் எவ்வளவு? 90. சரியோ? அப்ப அவர் என்ன கேட்கிறார்? PBR. PBR என்ன வரும்? PBR எவ்வளவு? இது வந்து இது எவ்வளவு? 90 பாகை. அப்ப இது செங்கோணமா இல்லையோ? செங்கோணம் சார். செங்கோணம். வெரி குட் ஆன்சர். வெரி குட் ஸ்டெப். ஓகே, குட் ஜாப். ஓகே ஓகே, அடுத்தது யார் வாருங்கள்? ரஜனவி, இதை சொல்ல போறீங்களா? 4ஆம் கேள்வி. ஓகே சார். ஓகே, ப்ளீஸ். எஸ் எஸ் உருவில் ஏபிசி ஒரு நேர்கோடு. எஸ் பிபிசி சமன் சிபிக்யூ ஆகும். ஏபிபி சமன் ஏபிக்யூ என காட்டுக. ஓகே சார், இதுல வந்து ஏபிசி வந்து ஒரு நேர்கோடு சார். எஸ் அதுல சார் பிபிசி சமன் சிபிக்யூ சமனா சார்? எஸ் ஏபிபி சமன் ஏபிக்யூ என காட்ட சொல்லியிருக்காங்க சார். நீங்க என்ன செய்வீங்களப்பா? உடனே இந்த கேள்விக்கு வந்து என்ன செய்யணும் என்றால், வெரி குட், நீங்க சொல்றது சரி. என்ன செய்யணும் என்றால் முதல் இந்த ஏபிபி எழுதும் கொஞ்சம். சரியோ? இந்த ஏபிபி எழுது இங்க போடுங்க. அப்படி ஏபிபி என்னென்று எழுதலாம் சொல்லுங்க. அப்போ ஏபிபி எங்களுக்கு தெரியுமா? என்ன உங்களுக்கு வந்து ஏபிபி வந்து இந்த கோணம் வந்து உங்களுக்கு தெரியும் 180 இருந்து என்னத்தை கழிக்கோணம்? என்னத்தை கழிக்கோணம்? ஏபிக்யூ சார். இதை கழிக்கோணும். சரியோ? ஓகே சார். பிபிசியை கழிக்கணும் சார். சிபிபியை கழிக்கோணும். ஓகே சார். ஓகே, சரியோ? மற்ற என்ன நடக்கும்? உங்களுக்கு ஏபிக்கு வழி பாருங்கோ. ஓகே, ஏபிக்கு வழி பாருங்கோ. ஏபிக்கு எப்படி எழுதுங்க சொல்லுங்க. அப்போ கியூபிசி கழிக்கணும் சார். எஸ், என்ன நடக்கும்? Q அத வந்து கழிக்கணும் சார். சிபிக்யூவை கழிக்கும். ஓகே சார். உங்களுக்கு தெரியும் இது 2 சமன் இல்லோ? இந்த கோணம் இந்த கோணமும். ஆமா சார். அப்ப இது வந்து லெட்ஸே வந்து இப்ப 40 பாய் வச்சால் இதுவும் 40 பாய். சரிதானே? அப்ப நீங்கள் என்ன 160 40 கழிச்சா நடக்கும் 140 வரும். இதுவும் 140 வரும். இது எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்படி நீங்க போட தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு தெரியும் வந்து ஆனால் உங்களுக்கு புரியுங்க என்ன? சிபிக்யூ ஈக்குவல் டு பிபிசி என்ற வழியால. ஓகே, பிபிசி என்ற வழியால என்ன நடக்கும்? உங்களுக்கு தெரியும் வந்து ஏபிபி ஈக்குவல் டு ஏபிக்யூ. சரியோ?
விளங்குதோ? இது ஆமா கொஸ்டின் சார். இருக்கு. இந்த நோ ஸ்டெப்ஸ் சார். வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்டெப்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். வெரி குட். ஏனென்றால் ஓகே ஏன் சார். என்று சொன்னா தச்சில நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் இதுல விட்டாலும் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸுக்கே வந்து 9 மார்க்ஸ், இவருக்கே 80 மார்க்ஸ் வந்துடும். அதுதான் 80% இங்கே வந்து எக்ஸ்கியூஸ் ஓகே அதில் தெரியும் வந்து அதில் தெரியும் வந்து உங்களுக்கு கன்செப்ட் வாங்கிடும். இப்போ தச்சில நீங்கள் இதில் மாறி போட்டாலும் இங்கே உங்களுக்கு ஒரு என்ன கொஞ்சம் 2 மார்க்ஸ் தான் போகும். அதுதான் அப்போ இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இது போடணும் பார்த்தீங்களா, என்ன உங்களுக்கு தெரியும், இது 2 தரவுண்டு 4 போட்டு இப்படி போட்டபடியே தான் உங்களுக்கு தெரியும் இது ஈக்குவல் இது. எதுவும் கொஸ்டின் இருக்கா? விஷாலினி, நரேஷ், நோ டிலானி, ஜாப்பானிகா, கொஸ்டின் இருக்கோ? விளங்குதோ? விளங்குதா? விளங்குது ஓகே சார். ஓகே சார். ஓகே ஆமா ஓகே வெரி குட் வெரி குட். முதலும் குத்தவர் கோணம் பார்த்துனாங்க. நாளைய நான் இதில் கணக்கு மெனக்கடையில். ஓகே அதில் ஓகே இதில் நான் கணக்கு மெனக்கடையில் உங்களுக்கு முதலே நான் எல்லாம் சொல்லி தந்துட்டேன். சரி, இப்போ வந்து இதப்பா கொஸ்டினை செய்து அதான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்கு. சரியோ? இதை பார்ப்போம். ஷாப்பானிக்கா நீங்கள் வாங்குவதில் உருவில் உள்ள இதை சொல்லுங்க. அவன் என்ன செய்யலாமண்டு டிஓபியை கேட்குறார். டிஓபி இதை கேட்குறார். இதை எக்ஸ்டெண்டு வாங்கி என்ன செய்யுங்க சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யலாம் ஷாப்பானிக்கா? என்ன என்னன்னு சொல்லலாம்? இந்த கேட்ட விரை வந்து என்ன டிஓபியை கேட்குறார். சார் 57 பகை கூட்டல் ஓகே 57 எஸ் கூட்டல் 43 பகை 43 எஸ் பிளஸ் எக்ஸ். எக்ஸ் என்று கொடுக்கும். இங்கே 2 வரும் 180. ஏன் 180 180 பகை சார். ஏன் 180 போட்டலாம்? ஏன்னு சொன்னால் இந்த இஓஎஃப் வந்து ஒரு நேர்கோடு. இது ஒரு நேர்கோடு. அப்ப என்ன நடக்கும்? இந்த கோணம் வந்து தொகை 180 சார். 180 நேர்கோடு வழியா இஎஃப் நேர்கொண்ட வழியா இது விதை கூட்டினா உனக்கு சைவர் இது எவ்வளவு வரும்? 100 வரும். சரியோ? கூட்டினால் 7 3 10 1 மிச்சா 5 5 10 பிளஸ் எக்ஸ் இவ்வளவு எவ்வளவு? 180. 180 சார். 180 100 கழிப்பீங்க. எவ்வளவு வரும்? 80 சார். 80 வரும். வெரி குட் வெரி குட். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அப்படி ஓகே இப்படி எழுதுவாங்க. இதனால தான் நீங்கள் கடைசியில் புல விட்டாலும் இதில் புல விட்டாலும் ஒரு இதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரிதானே? ஓகே குட் ஜாப் குட் ஜாப். அடுத்த வந்து கவிஷால் நீங்க சொல்லுங்க. ஏஓசி இந்த பிரமாணம் எப்படி காணுங்கள்? ஏஓசி இது சார். எஸ் கவிஷால் நீங்கள் மியூட்டட். ஓ சார் டிஓபி சமன் 80 பகை சார். எஸ் டிஓபி வந்து ஏஓசிக்கு குத்தத்திற்கோணம். வெரி குட். எஸ் அதனால ஏஓசி சமன் 80 பகை. 80 பகை. வெரி குட் வெரி குட். எல்லாரும் விளங்குதா? பாத்தீங்க ஈஸியா வருது பாத்தீங்களா? நீங்கள் அன்சார் பண்றபடியால நீங்களும் கலைக்கணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். கொஸ்டின் கேட்கணும். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். வெரி ஹாப்பி. ஓகே இங்க பாருங்க. இதை பாருங்க. ஏபியும் சிடியும் வந்து ஓல பட்டுதான். சரியோ? ஏபியும் சிடியும் வந்து ஓல பட்டுதான். ஏஓசி வந்து 80 பாகையா? இது வந்து 80 பாகை. சரியோ? இது வந்து 80 பாகை. அப்ப என்னத்தை கேட்கிறார்? பிஓடிய கேட்கிறார். ஓகே லஜானபி என்னவா இருக்கும்? இது குத்தெதிர்கோணம்னால 80 பகையே வரும் சார். வெரி குட். இது 80 பாகை. சரி ஓகே கோகில் என்ன கேட்கிறார்? ஏஓடிக்கு சமனான கோணம் கோணத்தை இது என்ன கேட்கிறார்? ஏஓடிக்கு சமனான கோணம் எது சொல்லுங்க? ஏஓடி சமனான கோணம் பிஓசி சார். என்ன ரீசன்?
குத்தெதிர் கோணம் சார் அது ரெண்டும். வெரி குட், வெரி குட். ஓகே, வெரி குட். நீங்க எல்லாருக்கும் விளங்கி, வெரி குட். ஓகே, சரி. அடுத்த வந்து அவினாஷ், இதை சொல்லுமா. உருவில் உள்ள உருவில் உள்ள தகவலுக்கேற்ப பின்வரும் கோணங்களின் பெருமானங்களை காண்க. சரி, ஏஓசி எவ்வளவு இருக்கும்? ஏஓசியை கேட்குறேன். 30 பாகை. என்ன 30 ரீசன்? பாகை. எஸ், கரெக்ட், சரியான. என்ன ரீசன்? பிஓடி வந்து சார், பிஓடிக்கு வந்து ஏஓசி வந்து குத்தெதிர் கோணம்னால 30 பாகை சார். வெரி குட், வெரி குட். நரேஷ், அடுத்த இதுல நான் பிஓஇ கேட்கிறேன். பிஓஇ எவ்வளவா இருக்கும்? நூறு பாகை சார். ஓகே, என்ன காரணம்? குத்தெதிர் கோணம் சமன் சார். குத்தெதிர் கோணம். வெரி குட். ஓகே, அடுத்தது வந்து செக்ஷானா, இதை சொல்லுங்க. சிஓஇ இந்த சிஓஇ சொல்லுங்க. இது என்ன கோணம் செக்ஷானா? இதை கேட்கிற சிஓஇ. அப்ப என்னன்னு காண்றது? ஐயா மியூட்டன். இதை நீங்க எக்ஸ்டெண்ட் வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? எக்ஸ் பிளஸ் 100 பிளஸ் 30 ஈக்குவல் டு என்னன்னு காண்றா என்ன? எக்ஸ்டெண்ட் வைங்க. சிஓஇ எக்ஸ்டெண்ட் வைங்க. எக்ஸ் பிளஸ் 100 சொல்லுமா பிளஸ் 30 பாகை ஈக்குவல் டு எவ்வளவு? 180. பாகை சார். அப்ப எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு வரும்? 130 பாகை. 50 பாகை. 30 பாகைகள் சமம். எஸ், 180ல இருந்து 130 கழிக்கும். ஓகே, 130 கழிக்கும். இது வந்து 100. எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்க 100, இங்க 30. 100 30 ஈக்குவல் டு 180. இது வந்து ஒரு நேர்கோடு. சிடி என்ற ஒரு நேர்கோடு. அப்ப என்ன நடக்கும்? எக்ஸ் ஈக்குவல் என்ன? 180 மைனஸ் 130. அதான் நம்ம வந்து. வெரி குட், தேங்க்யூ. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம் குயிக்கா. ஓகே, யார் சொல்ல போறீங்க? அவினாஷ், நீங்க ட்ரை பண்ண போறீங்களோ? எக்ஸுக்கான விடை. இதுல என்ன எக்ஸுக்கான விடை என்ன சொல்லுங்க பாப்போம். சார் ஏயும் பியும் நேர்கோடு சார், சியும் டியும் நேர்கோடு. அதுல வந்து ஏக்கும் டிக்கும் இடையில இருக்க கோணம் வந்து 100 பாகை சார். சிக்கும் டிக்கும் இடையில இருக்கிறதுக்கு வந்து 100 பாகைக்கு பதிலா அதை ரெண்டா பிரிச்சு 35 பாகையும் எக்ஸும் பாகையும் கொடுத்துருக்காங்க சார். அப்ப 100ல இருந்து சார். அப்ப இந்த ஸ்டெப்ஸ் எப்படி வருமானால் எக்ஸ் பிளஸ், கரெக்ட், நீங்க சொன்ன சரியான எக்ஸ் பிளஸ் 35 என்ன செய்யணும்? ஈக்குவல் டு 100. சரியோ? இந்த கேள்வி. அப்ப என்ன செய்ய? எக்ஸ் ஈக்குவல் எவ்வளவு வரும் சொல்லுங்க பாப்போம். 65 பாகை சார். 65. வெரி குட், வெரி குட். எஸ், தட்ஸ் கரெக்ட். இப்படி ஸ்டெப் எழுதுங்க. ஓகே, எஸ். ஓகே, லெஜனவி அடுத்த சொல்லுங்க. இது எப்படி வரும்? இந்த ரெண்டாம் கேள்வி. ஓகே சார். ஓகே, பி கூட்டல் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, ஓகே, என்னண்டு வரும்? 2b 2b வரும் சார். சமன் 2b plus 38 சார் சமன் 180 பாகை சார். 180 பாகை. சரி, ஓகே. 2b ஈக்குவல் எவ்வளவு வரும்? 180ல இருந்து 38 கழிக்கணும் சார். ஓகே, எவ்வளவு வரும்? 42 வரும் சார். 142 வரும் சார். அப்ப 2bக்கு 142 சார். ஒரு bக்கு காங்கணும் சார். ஓகே, ஓகே. அப்ப b ஈக்குவல் எவ்வளவு வரும்? 71 வரும் சார். ஓகே, அப்ப a எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 38 பாகை சார். ஏன்னா குத்தெதிர் கோணங்கள் வந்து சமன் சார். வெரி குட், வெரி குட். ஓகே, எல்லாரும் விளங்கிச்சா? ஓகே, அடுத்த பாப்போம். டிலான், இதை சொல்லுங்க பாப்போம் ப்ளீஸ். மூன்றாம் கேள்வி, மூன்றாவது. சார் இயும் எஃப் நேர்கோடு சார். எஸ், ஓகே.
இஎஃப்க்கு மேல சார் 2 பி இன்னொரு பி இருக்கு சார். அப்ப 3 பி. ஓகே ஏயும் டியும் பியும் இருக்கிற இடத்துல 2 பி இருக்கு சார். அப்ப 5 பி சார். 5 பி எஸ். ஓகே நீங்கள் ஓகே என்ன எஸ் அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? 5 பி ஈக்குவல் என்ன? இது 2 பி என்றா நீங்கள் இது 2 பி என்று போடலாம். சரியா? இது வந்து 2 பி. அப்ப என்ன செய்யலாம்? 2 பி பிளஸ் பி பிளஸ் 5 பி ஈக்குவல் எவ்வளவு? 180. சரியோ? பி ஈக்குவல் எவ்வளவு இருக்கும்? 5 பிரிக்கும். சரியோ? ஆன்சர் சரியா? ஓ சார் 56 சார். 36 சார். 13 15 3 ரெண்டால் 36. ஓகே ஓகே சரி ஓகே. நவிஷானா இங்க வாங்க, இதை சொல்லுங்க. மற்ற கேள்வியே ஏயும் 2x பகர் 90 பாகை சமன் வந்து 180 பாகை சார். 90 பாகை சார். இதை நீங்க இப்படி எடுக்கணும் என்ன? அதாவது வந்து m பிளஸ் 90 m ஈக்குவல் டு 180. சரியோ? அப்ப என்ன நடக்கும்? 2m ஈக்குவல் எவ்வளவு? 90 பாகை. m ஈக்குவல் எவ்வளவு வரும்? 45. 45 பாகை. ஓகே 45 பாகை. சரி அப்ப என்ன காணுங்கள்? m பிளஸ் n ஈக்குவல் டு 45 கழிச்சு 180. n ஈக்குவல் எவ்வளவு? 180. ஓகே மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். மைனஸ் 45. இது எவ்வளவு வரும்? நவிஷானா மியூட் பண்றீங்களா? சத்தம் கூட வருது. அபிஷேக் ஓகே 135 ஓகே வெரி குட் ஓகே 135. சரி ஓகே அப்ப எஸ் தேங்க்யூ. ஓகே எல்லாருக்கும் நல்லா விளங்குது. வெரி குட். நாங்கள் இதில் இருந்து அடுத்த கிளாஸ் எது நாங்கள் இந்தியால 4ஆம் கொஸ்டின்லேருந்து அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். இது கொஸ்டின் இருந்தால் வாட்ஸ்அப்பில் போடுங்க. இதான் இந்தியாவில் வந்து நாங்கள் ஒத்த கோணம், ஒன்றுபட்ட கோணம், லேயர் கோணங்கள் பற்றி படிக்க போகிறோம். சரியோ? இதெல்லாம் முடிக்கணும்னு பார்த்தா நான் திருப்பி ரிவ்யூ பண்ண வழியால் என்னால் முடிக்கலாம் போது. தட்ஸ் ஓகே. வில் கண்டினியூ நெக்ஸ்ட் கிளாஸ். எதுவும் கொஸ்டின் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க. சரியோ? அப்போ நான் முடிக்கட்டாப்பா. தேங்க்யூ வெரி மச். ஓகே see you next time. Thank you sir. Thank you. Bye.